அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்து மறுரூபமடைந்த திருநாள். இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 - 18 வரை உள்ள வசனங்களை மட்டும் முதலாவது வாசிக்கலாம். வரை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மறுரூபப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் மறுரூபம் அடைவோம் அவருடைய வருகையில். இன்றைக்கு நீங்களும் நானும் மறுரூபம் அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் மறுரூபம் அடைகிறோம். இந்த பகுதி ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறபடியினாலே மறுரூபம் அடைந்த வேதத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஆகியனால கிறிஸ்து மறுரூபம் அடைந்தார். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைய வேண்டும். வேத வசனத்தினுடைய நோக்கம் என்ன? ஆலயத்தினுடைய நோக்கம் என்ன? கூடி வருகிறதனுடைய நோக்கம் என்ன? பிரசங்கங்களை கேட்பதனுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். வேத புத்தகத்தில் அப்படி மறுரூபம் அடைந்த ஒரு மனுஷனை பற்றி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
ஏன் இந்த மனுஷனை பற்றி உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னா, இது உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு மெசேஜ் கிடையாது. எனக்காக சில காரியங்களை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டபோது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடம். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்கு மறுரூபத்திற்கு தேவையான ஒரு அடிப்படை போதனையை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகையினால அதிலிருந்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். இந்த நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில் கடவுள் கொண்டு வந்த மறுரூபம், அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோடு கூட பேச போகிறேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட இடைப்பட்டு நம்மையும் கர்த்தர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். மிக அற்புதமான என்னை ஆசீர்வதித்த ஒரு வேத பகுதி. இந்த நேபுகாத் நேச்சார் யார் என்ற கேள்வி நமக்கு முதல்ல வரலாம். இந்த நேபுகாத் நேச்சார்ன உடனே நம்ம முதல்ல என்ன சொல்லிடுவோம்? கர்த்தர் அறியாத மனுஷன், அவனுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லை, புற இனத்தை சேர்ந்தவன், பாபிலோனில் இருந்தவன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கு முன்பதாக எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் இந்த மனுஷனை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்கள். எரேமியா 43:10. 43:10 அவர்களை நோக்கி, இது ஒரு தீர்க்க தரிசனம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். என்ன சொல்றாரு? இதோ என் யார் ஊழியக்காரன்? நேபுகாத் நேச்சாரா? ஊழியக்காரன்னா நம்ம மைண்டில் இருக்கிறது எல்லாமே பாஸ்டர். நேபுகாத் நேச்சார் பாஸ்டரா? இல்லை. யார் அவர்? ராஜா. இப்போ ராஜா கூட ஊழியக்காரனாக இருக்க முடியுமா? ஆண்டவருக்கு இருக்க முடியும். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஊழியக்காரனாக இருக்க முடியுமா? முடியும். ஆண்டவர் இவர்கள் எல்லாரையும் அழைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார், அவனை நான் கொண்டு வருவேன், இங்கே அவன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நேபுகாத் நேச்சாரை அழைத்தது, அவனை ராஜாவாக பயன்படுத்தினது யார்? கர்த்தர் தான். ரெண்டாவது காரியம், தானியேலின் புத்தகத்துக்கு போயிடுவோம். அங்கே 2ஆம் அதிகாரத்தில் இருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையை பற்றியது தான். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது அடுத்த நாள் நடந்த சம்பவங்கள்லாம் கிடையாது. 2ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் அதிகாரத்துக்கு நடுவில் 20 வருஷம் கேப்பு, 3ஆம் அதிகாரத்துக்கு 4ஆவது அதிகாரத்துக்கு நடுவில் 12 வருஷம் கேப்பு. அதுக்கு பிறகு இந்த 4ஆம் அதிகாரத்தில் கண்ட தரிசனத்துக்கு பிறகு அது நிறைவேறதுக்கு 1 வருஷம் கேப். பெரிய கேப்பு இந்த பகுதியில் இருக்குது. இதில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நேபுகாத் நேச்சாருக்கு கடவுளை பற்றி தெரியுமா அல்லது என்ன தெரியும்? கடவுள் உபயோகப்படுத்தினாரு, ஆனால் கடவுள் உபயோகப்படுத்தினாருன்னா அவனுக்கு தெரியுமா? சரி, ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இந்த தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இவன் ஒரு தரிசனம் கண்டான். சுருக்கமாக நான் சொல்லிடுறேன், வாசிக்க வேண்டாம். தரிசனம் கண்டான். அந்த தரிசனத்தில் அவன் பார்த்தது தலை தங்கமயமாக ஒரு பெரிய சிலையை பார்க்குறான். தலை தங்கமயமாக இருக்குது, மார்பு வெள்ளியாக இருக்குது, அப்புறம் வெங்கலம் இருக்குது, அப்புறம் இரும்பு இருக்குது, காலில் பாதம் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்ததாக இருக்குது. இவனுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அதனால் இவன் கனவை சொன்னால் ஆளுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதனால் கனவையே சொல்லாமல் கனவையும் சொல்லி விளக்கத்தையும் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. யாராலையும் அது சொல்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. நீ பார்த்த கனவை நான் எப்படியோ சொல்ல முடியும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியல. கர்த்தர் அதை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். தானியேல் கனவையும் சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் சொன்னார். அர்த்தம் என்ன தெரியுமா? தலை நேபுகாத் நேச்சார், அவனுடைய அரசாட்சி அங்கே ஆரம்பித்து தேவனுடைய ராஜ்யம் வர்ற வரைக்கும் உள்ள மொத்த வேர்ல்டு ஹிஸ்டரியை ஒரு சிலையை வச்சு ஆண்டவர் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அதிலிருந்து ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார்?
எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நான். தங்கமயமான தலை இருக்கலாம், ஆனால் அந்த தலையோடு நிற்க போகிறதில்ல. அதுக்கு பிறகு வேறு ஒரு ராஜ்யம் வரும், அதுக்கு பிறகு ஒரு ராஜ்யம் வரும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் 20, 21, 22 வசனத்தை நானே வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறது எல்லாம் அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். சரிங்களா? அப்போ கர்த்தர் எல்லாம் அவர் பிளான் பண்ணியிருக்கிறார்ப்பா. நீ அதில் ஒரு சின்ன பார்ட். அதனால இது உன்னுடைய பிளானிங் இல்லை, ஆண்டவருடைய பிளானிங் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, 37ஆம் வசனம் பாருங்கள். ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். யாரு? கர்த்தர் உனக்கு ராஜரீகத்தை கொடுத்தாரு. இந்த சீட்டு அவர் உனக்கு கொடுத்து உனக்கு வந்தது. அது மட்டும் இல்லை, 38ஆம் வசனத்தில் சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் ஒரு கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். சரி, அப்போ ஆண்டவர் இந்த நேபுகாத்நேச்சாருக்கு, கர்த்தரை அறியாத மனுஷனாக இருந்தவனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அப்பா, உன்னை வச்சிருக்கிறது நான் தான். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது, இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது நான் தான். நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டேன். புரிஞ்சிருச்சு அவனுக்கு? பார்ப்போம். அடுத்தது 2வது ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, அவனுக்கு முன்பாக ஒரு தேவ ஞானம் உள்ள தாழ்மையுள்ள ஒரு மனுஷனை அவனுக்கு முன்னாடி ஆண்டவர் வச்சுருந்தார். ரொம்ப முக்கியமான விஷயம். சில நேரத்தில் பிரசங்கம் கேட்டு நம்ம திருந்த மாட்டோம், ஆனால் ஆண்டவர் அதுக்காகவே நமக்கு முன்னாடி ஒருத்தரை வச்சுருப்பார். அவர் வாழ்க்கை எல்லா பிரசங்கத்தை விட பயங்கரமாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அதையும் இக்னோர் பண்ணுவோம். இங்கே யார் நிற்கிறா? நேபுகாத்நேச்சாருக்கு முன்னாடி தானியேல் நிற்கிறான். மிகுந்த ஞானம், அதை விட அதிகமான தாழ்மை. இது ரெண்டும் ரொம்ப ரேர் காம்பினேஷன். இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. ஞானம் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? பெருமை தான் இருக்கும். ஆனால் யாருக்குமே இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியல. கர்த்தர் இதை தானியேலுக்கு வெளிப்படுத்தினோன்னே தானியேல் ராஜா கிட்ட சொல்கிறார். சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் பாருங்க, அற்புதமான ஒரு உண்மை. பெரிய கடவுளுடைய மனிதன் என்பதற்கு இதெல்லாம் சான்று. அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய மனுஷன் தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக நின்று அவர் சொன்ன உண்மையவே வாழ்ந்து காண்பிக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்கிறார். எந்த சாஸ்திரியாலும், எந்த ஞானியினாலும், எந்த அந்த ஊரில் இருக்கிற எந்த அமைச்சராலையும், யாராலையுமே இந்த கனவையும் சொல்ல முடியல, அதுக்கு அர்த்தத்தையும் சொல்ல முடியல. தானியேல் சொல்லிட்டார். சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க 30ஆவது வசனம். என்ன சொல்றாரு? இருக்கிறதுல எல்லாத்துலையும் பெரிய ஞானி நான் தான்றதுனால எனக்கு இது புரியலைப்பா, எனக்கு வெளிப்படுத்தப்படலை. எனக்கு இது ஏன் வெளிப்படுத்தப்பட்டது தெரியுமா? எப்படியாவது நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். யாருக்கும் ஒருத்தருக்கு வெளிப்படுத்தினாலும் உனக்கு தெரியும், அதனால ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் ஒழிய இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் நான் தான் பெரிய ஞானின்றதுனால எனக்கு இதை கவனிச்சிங்களா? எவ்வளோ பெரிய ஒரு தாழ்மை. யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத தேவ ரகசியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் சொல்கிறான், ஐயா இந்த பெரிய கிருபை எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா உனக்காக தான் கொடுக்கப்பட்டது. நீ தெரிஞ்சுக்கணும், நீ அறிந்து கொள்ளணும், நீ மனம் திரும்பணும், அதுக்காக தான் இந்த கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு தானியேல் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான மனுஷன்
நேபுகாத்நேச்சாருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறார். கடவுள் சொன்ன வார்த்தை ஒரு புறம், ரெண்டாவது கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த மனிதர் மறுபுறம். புரிஞ்சுக்கிட்டாரா நேபுகாத்நேச்சார்? ஆண்டவர் சொல்ல வந்தது விளங்கிடுச்சா? விளங்கலை. அடுத்தது என்ன நடக்குது? 12 வருஷம் கழிச்சு நேபுகாத்நேச்சார் என்ன செய்யறாரு? ஒரு சிலையை நிறுத்திட்டு நாட்டில் இருக்க எல்லாரும் அந்த சிலையை விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னன்னு சொன்னார்? ஏற்கனவே சொன்னார், பரலோகத்தின் தேவன், வல்லமை அவருக்குரியது, ஞானம் அவருக்குரியது, பெலன் அவருக்குரியது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்பது எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்குப்பா, எல்லாம் அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு. மொத்த வேர்ல்டு ஹிஸ்டரியே அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நாளைக்கு ட்ரம்ப் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்றது எல்லாம் யார் கையில் தான் இருக்குது? அவர் கையில் இருக்குது. ஆகையினால எல்லாவற்றையும் அவர் நிர்ணயித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவன் என்ன செய்யறான்? ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் அந்த சிலையை விழுந்து வணங்கணும். அதை விழுந்து வணங்கலைன்னா நான் அவங்கள தூக்கி 7 மடங்கு நெருப்பு சூளையில் போட்டுடுவேன். நரகத்தில் போடுற மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம். இவர் கடவுள் மாதிரியும் இவருக்கு கீழ்ப்படியாதவங்களை தூக்கி நரகத்தில் போட்டுற மாதிரி ஒரு பிக்சர் இங்கே அவர் காமிக்கிறார். என்ன நடந்துச்சு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சம்பவம் நமக்கு தெரியும். 3 பேரும் வணங்கலைன்னா இவர் என்ன பண்ணார்? உடனே வேலைக்காரங்க கூப்பிட்டு, டேய் கட்டி தூக்கி உள்ளே போடுப்பான் அப்படின்னாரு. எல்லாம் தூக்கிட்டு போனவன், தூக்கி போடுறதுக்கு முன்னாடி தூக்கிட்டு போனவனே செத்து போனான். தூக்கி போனவன் செத்து போயிட்டான். தூக்கி போட்டவங்க 3 பேரும் அக்கினிக்குள்ளாக உலாவி கொண்டிருக்கிறாங்க. போட்டது 3 பேர், உலாவி கொண்டிருந்தது 4 பேர். அதில் இப்போ பெரிய பிரச்சனை ராஜாவுக்கு என்னன்னா, இவங்களை இப்போ வெளியில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? 4 சர்வெண்ட்டை கூட்டிகிட்டு போய், டேய் அவங்க 4 பேரும் வெளியில் கூட்டிகிட்டு வான்னு சொல்ல முடியுமா? ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? சிங்காசனத்திலிருந்து இறங்கி சூளைக்கு முன்னாடி போய் நின்று அவங்ககிட்ட கெஞ்சுறாரு, அப்பா தயவுசெய்து வெளியில் வந்துடுங்க. அவங்களாம் வந்தால் தான் இவர் போய் கூட்டிகிட்டு வர முடியுமா? போக முடியாது. இவருடைய அதிகாரம், இவருடைய வல்லமை எல்லாம் கடவுளுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. நீ ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீ தூக்கி யாரையும் கொண்டுட முடியாது. நீ கொல்லணும்னு நினச்சா கூட நான் அனுமதிச்சால் ஒழிய உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் போய் நின்று கூப்பிட்றான், உன்னதமான தேவனுடைய தாசர்களே தயவுசெய்து வெளியில் நீங்களே வாங்க. அப்போ 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தினுடைய கடைசி வரையில் அவன் எப்படி சொல்கிறான்? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை, வல்லமை அவருக்கே உரியது சொல்லிட்டான். புரிஞ்சிருச்சா? ஆண்டவர் சொல்ல வந்ததை கேட்டுட்டானா? ஏற்றுக்கொண்டானா? மனம் மாற்றம் வந்துருச்சா? 4வது அதிகாரத்தில் அடுத்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் என்ன நடக்குது? இன்னொரு கனவு காண்றான். 12 வருஷம் கழிச்சு இன்னொரு கனவு. 12 வருஷம் இல்லை, 12 வருஷம் கழிச்சு இன்னொரு கனவு காண்றான். இந்த கனவில் என்ன நடக்குது? ஒரு பெரிய விருட்சம், மரங்களில் பலவிதமான பறவைகள் எல்லாம் அமர்ந்து இருக்குது. கீழே மிருகங்கள் இளைப்பாறுதல் அடையுது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. ஒரு தூதன் மரத்தை வெட்டிடுறான். கீழே அடிமரம் மட்டும் இருக்குது. அதுக்கு ஒரு விலங்கு போட்டு அதை கட்டி வைக்கிறாங்க. ஏன்னா அது உடஞ்சி சிதைஞ்சு போயிடுச்சுன்னா திரும்ப வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் அடிமரம் மட்டும் இணைக்கப்பட்டு அப்படியே வைக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒரு கனவை காண்றான். உடனே திரும்ப என்ன பண்ணுறான்? எல்லாரையும் கூப்பிட்றான். திரும்ப என்ன பண்ணியிருக்கணும்? தானியலை கூப்பிட்டுருக்கணும். ஆனால் தேவைப்படும் போது மட்டும்தான் அவர் தானியலை பற்றியெல்லாம் அவர் யோசிக்கிறது இல்லை. அவர் இப்போ திரும்ப எல்லாரையும் கூப்பிட்றாரு, யாருக்கும் புரியலை. திரும்ப தானியலை கூப்பிட்றாரு. தானியல் அற்புதமான ஒரு விளக்கம் சொன்னார். ஐயா, நீங்கள் கண்ட தரிசனம் உங்கள் எதிரிங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்ல ராஜாவுக்கு புரிஞ்சிச்சு. என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா, நீ பயப்படாமல் அதுக்கு என்ன அர்த்தன்றத தைரியமாக என்கிட்ட சொல்லு. அவர் சொன்னார், ஐயா நீங்கள் பார்த்த மரம் நீங்கள் தான்.
உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, இந்த மரம் வெட்டப்பட போகுது, நீங்க மாட்ட மாதிரி புல்ல திங்க போறீங்க, நீங்க உங்க ராஜ மேன்மை எல்லாவற்றையும் இழக்க போறீங்க, எல்லாத்தையும் சொல்றாரு. விளக்கம் முடிஞ்சிச்சு. தானியேல் விளக்கத்தோட நிறுத்தாம ஒரு ஆலோசனை சொல்றாரு. இதுக்கும் கனவுக்கும் சம்பந்தம் கிடையாது, கனவுக்கு விளக்கம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன ஆலோசனை சொல்றாரு? ஆண்டவர் இதை ஏன் உங்களுக்கு காமிச்சாருன்னா, நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தப்பிச்சுக்கணுன்றதுக்காக தான் காமிச்சார். எப்படி தப்பிச்சுக்கிறதுக்கு? ஏன் உங்களுக்கு இந்த ஆபத்து வரப்போகுது, இந்த நியாய தீர்ப்பு உங்க வாழ்க்கை மேல வரப்போறதுக்கு என்ன காரணம்? உங்க பாவம் தான் காரணம்னு சொல்ற. உங்க பாவம் தான் காரணம். அப்ப இந்த நியாய தீர்ப்புக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. என்ன செய்யணும்? 4ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேம்மா. ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது. என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உம்முடைய அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். என்ன ஆலோசனை சொன்னாரு? ராஜாக்கு சொல்றாரு. ராஜாக்கு ஆலோசனை சொல்றாரு. ராஜா ஆலோசனையே கேட்கல இவர்கிட்ட. ராஜா கேட்டது என்ன? கனவுக்கு விளக்கம் தான் கேட்டாரு. கேட்காத ஒரு காரியத்தை எக்ஸ்ட்ரா சொன்னதுக்கு காரணம் அந்த ராஜா மேல அவருக்கு இருந்த கரிசனையில் என்ன சொல்றாரு? ஐயா, மனம் திரும்பினா தப்பிச்சுக்கலாம். இந்த நிலைக்கு காரணம் உங்க பாவம் தான். இந்த ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? பாவத்தை விட்டுட்டு நீதி செய்ய, சிறுமையானவர்களுக்கு இறங்கி உங்கள் அக்கிரமத்தை விட்டு விடுங்கன்னு சொல்ற. இப்படி ஒரு கனவோ ஒரு அதுக்கு விளக்கமும் ஒரு ஆலோசனையும் கொடுக்கிற ஒரு பெரிய கடவுளுடைய மனுஷன் அவன் கிட்ட இருந்தபோது, இந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? நான் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? தானியேலை அமைச்சரவையில் இடத்துல உட்கார வச்சு ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும், நான் செய்கிறதுல ஏதாவது தவறு இருக்குதா, அது எனக்கு காண்பீங்க, நான் எப்படி செய்யணும், எனக்கு கைடன்ஸ் கொடுங்க, இந்த ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும் கேட்டிருந்திருக்கலாம். கேட்டானா? கேட்ட உடனே கொஞ்சம் அலர்ட் ஆகியிருப்பான். அலர்ட் ஆகி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் நாட்கள் போக 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 பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி திரும்ப இவர் போயிட்டார். தானியேல் சொன்ன அந்த கனவு மறந்து போச்சு, தானியேல் கண்ட சொன்ன விளக்கம் மறந்து போச்சு, ஆலோசனை மறந்து போச்சு. திரும்ப நிர்விசாரமாய் வாழ ஆரம்பித்தார். கர்த்தர் இவர் கூட போராடிட்டு இருக்கிறார். ஆண்டவர் இவரோடு கூட பேசுவதற்கு பல விதங்களில், முதல்ல கண்ட கனவு, அதுக்கு பிறகு மீண்டும் ஆண்டவர் பேசினார், அதுக்கு பிறகு பேசினார், இப்பொழுதும் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். கேட்ட மாதிரி இருந்துச்சு, நல்லா பிடிச்சிச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரு, மனம் திரும்பணும்னு நினைச்சாரு. மனம் திரும்பினது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். நான் விட்டுட்டேங்க, எல்லாத்தையும் விட்டுட்டேங்க, தவறான காரியங்களை செய்கிறத விட்டுட்டேங்க அப்படிம்பாங்க. 1 மாதம் கழித்து பார்த்தா திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2 மாதம் கழித்து பார்த்தா திரும்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன விடணும்னு நினச்சாங்க, ஆனால் விடலை, விட முடியல, விட விரும்பலை. இங்கே ராஜாவும் அப்படிதான் கடவுளுடைய காரியத்தை கவனிக்கணும்னு நினச்சான். கொஞ்சம் ஆலோசனை கேட்டு கொஞ்சம் பயந்துக்கு கொஞ்ச நாள் வாழ்ந்தான். போக 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 அந்த பயமெல்லாம் போய் திரும்ப பழைய ட்ரெண்டுக்கு போயாச்சு. 1 வருஷம் ஆச்சு, 12 மாதம் ஆச்சு. ஆனபோது என்ன நடந்தது? தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள்.
29, 30 வசனம். நானே வாசிக்கிற வசனங்கள் எல்லாத்தையும். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என்ன சொன்னான்? என்ன பிரச்சனை இங்கே அவனுக்கு? ஆமாம், ஏன் அவன் அப்படி சொன்னான் அப்படின்னா, அவன் சொன்னதற்கு காரணம் இருக்குது. இந்த பாபிலோன் அரண்மனை அப்படி பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. இந்த அரண்மனையில் உலக அதிசயத்திற்கு ஒப்பான காரியங்கள் இருந்தது. இந்த பட்டணம் மிகப்பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தில் 100 கதவுகள் இருந்துச்சு, 100 கேட் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, இந்த பாபிலோனுடைய சுற்றளவு 60 மைல், 24 தெரு இருந்துச்சு, 100 கதவு இருந்துச்சு, மதில் சுவர், பயங்கரமான சுவர். அந்த சுவர் மேலே 2 ரதம் போகிற அளவிற்கு இடம் இருந்துச்சு. அப்போ பார்த்துக்கங்க, மதில் சுவர் எவ்வளோ அகலமாக இருந்திருக்கும். 2 வே, ஒரு ரதம் இங்கிட்டு போகலாம், ஒரு ரதம் அங்கிட்டு போகலாம், அவ்வளோ பெரிய மதில் சுவர். அது மட்டுமல்லாமல், இவன் திருமணம் செய்திருந்த ராணி ஒரு நல்ல மலைகள் நிறைந்த ஒரு பகுதியிலிருந்து வந்தவர். அவன் இங்கே திருமணம் பண்ணிட்டு வந்தோன்னு சொன்னாலாம், என்ன நாடு, ஒரு மலை இல்லை, ஒரு மரம் இல்லை, ஒரு செடி இல்லை, இதெல்லாம் ஒரு நாடான்னு கேட்ட உடனே ராஜா என்ன சொன்னார்? உனக்கு மலை தானே வேணும், நான் கொண்டு வரேன்னு ஒரு மலையவே உண்டாக்கினான். மரங்கள் தானே வேணும் உனக்கு, ஒரு பெரிய வனத்தையே உண்டாக்கினான். அழகிய ஜூ அப்போவே அவங்ககிட்ட இருந்திருக்கு. இப்படியெல்லாம் மிக பிரம்மாண்டமாக தேசத்தை அலங்கரித்து அவன் வைத்திருந்தான். இதை பார்த்து தான் அவன் சொன்னான், நான் என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. என்ன இங்கே பிரச்சனை? அவன் தானே கட்டினான். யார் கட்டினா இதை? இன்ஜினியரா? இன்ஜினியர் கட்டினாலும் அவன் தான் எல்லாமே கொடுத்துருக்கான், எல்லாம் செஞ்சுருக்கான். அப்போ அது சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு உண்மை என்னென்னா, அவன் இதை சாதித்து விட்டான் என்று நினைக்கிறான். ஆனால் உண்மை என்ன? உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனம். உபாகமம் 8, 17, 18. இந்த பகுதியில் தெளிவாக நம்ம பார்க்குற ஒரு காரியம், ஆண்டவர் ஞானத்தையும் பலனையும் நமக்கு கொடுத்தாலன்றி நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் கொடுத்ததெல்லாம், நம்மிடத்தில் இருப்பதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இதை பற்றிய புரிதல் அவனுக்கு இல்லை, இதை பற்றிய உண்மையை அவன் அறியவில்லை. ஆகையினால அவன் மகிமையை கர்த்தருக்கு செலுத்தாமல் மகிமையை அவன் எடுத்துக்கொண்டான். இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பரமண்டல ஜெபத்தில் நம்ம சொல்லி முடிப்போம் இல்லையா? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளை. இவன் என்ன சொன்னான் தெரியுமா? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடையவைகளேன்ட்டான். எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை? இதெல்லாம் யாருடையது? அவருடையது. ஆனால் ராஜா என்ன சொல்லிட்டாரு? ராஜ்யமும் வல்லமையும் மகிமை எல்லாம் என்றென்றைக்கும்னு சேர்த்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கனவு காமிச்சு கூட புரிஞ்சுக்கல இன்னும். என்னுடையதேன்னு சொல்லிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, அப்படியா நீ நினச்சிட்டு இருக்க? நான் திரும்ப திரும்ப சொல்லி உனக்கு விளங்கவே இல்லையப்பா.
அப்படின்னு ஒரே போட்டார். என்ன ஆச்சு? எல்லாமே போச்சு. என்ன போச்சு? அரசனாக இருந்தவர், நாட்டையே அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர் தன்னையவே கண்ட்ரோல் பண்ண முடியல. மிருகம் மாதிரி ஆயிட்டார். மிருகம் மாதிரி ஆயிடுச்சு. ராஜ போஜனம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் இப்போ என்ன சாப்பிட்றாரு? புல்ல சாப்பிட்றாரு. ராஜ வஸ்திரம் தரித்திருந்தவர் இப்போ என்ன தரித்திருக்கிறார்? ஒன்றுமே தரிக்கல. அதனுடைய விளைவு என்ன? ரோமம் எல்லாம் வளர்ந்து இறகெல்லாம் முளைக்குது. ஏன்? வெளியில் கரடிக்கு ஏன் அப்படி ரோமம் இருக்குது? அது ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிறதுனால தான் ரோமம் இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு இருக்கு. எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. ராஜ்யம் போச்சு, மைண்டு போச்சு, ஸ்டேட்டஸ் போச்சு, ஹெல்த்து போச்சு, எல்லாமே போச்சு. எவ்வளோ நாளைக்கு போச்சு? 7 வருஷம் மாட்டை போல புல்லை தின்கிறான். கவனிங்க, நான் இந்த பேசேஜை எடுத்து நான் படித்ததுக்கு காரணம், இந்த பெருமை என்பது யார் யாருக்கெல்லாம் இருக்கும் தெரியுமா? யார் யாருக்கு இருக்கும்? பிச்சைக்காரன்லேருந்து ராஜா வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், பிச்சைக்காரனுக்கு எதுக்கு இங்கே பெருமை? நீங்கள் அவங்ககிட்ட பேசி பார்த்தா தான் தெரியும். இது மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை. ஒன்றுமே இல்லாட்டா கூட ஏதோ ஒன்று தனக்கு இருக்குதுன்னா தான் அவங்க நினச்சிக்குவாங்க. பெருமை இல்லாத மனிதன் பூமியில் யாருமே இல்லை. ஆனால் மனித வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயமும் இந்த பெருமை தான். இதில் என்ன முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? என்கிட்ட பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் உங்ககிட்ட பெருமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து, ஆண்டவரே நான் ரொம்ப பெருமை பிடிச்சவன், தயவாக இறங்கி என்னைய மாற்றுங்கன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் உடனே இந்த மாதிரி செய்தி கேட்டாலும் இது அவங்களுக்கு இவங்களுக்கு, நம்ம ஒரு பெருமையில் நடந்துகிட்டு இருக்காங்க சிலர் இருப்பாங்க, அவங்கள மட்டும் நினைக்காது. அவங்களுக்கு இருக்கிறது கரெக்டு தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பெருமை உண்டு. பெருமை இல்லாதவங்க யாருமே, எல்லாத்துக்கும் பெருமை உண்டு. ஏதோ ஒன்று அழகை பற்றி ஒரு பெருமை, படிப்பை பற்றி ஒரு பெருமை, திறமையை பற்றி, நான் வீட்டில் நல்லா சமைப்பேன்னு கூட ஒரு பெருமை. எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் பெருமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருமை இல்லாதவங்க யாருமே இல்லை. பெருமை எப்படி வருகிறது? தங்களுடைய சாதனைகளினால் வருகிறது. நான் இதை செஞ்சுட்டேன், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்துருக்கிறாருன்னு புரிஞ்சிக்காம இருக்கிறதுனால வருது பெருமை. ஆண்டவர் கொடுத்த ஞானம், ஆண்டவர் கொடுத்த திறமை, ஆண்டவர் கொடுத்த பதவி. ராஜாவாக்குறது யாரு? ஆண்டவர். இதை புரிந்து கொள்ள உதவி செஞ்சது யாரு? பிளான் பண்ணுறதுக்கு கிருபை செஞ்சது யாரு? இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பொருட்களை கொடுத்தது யாரு? கட்டுறதுக்கு ஆட்களை கொடுத்தது யாரு? எல்லாம் கர்த்தர். ஆகினா இதை உணராமல் இருப்பது இப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்ரிதிங் we have is given by God. நமக்கு இருக்கிற எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. அழகு ஃபேர் அண்ட் லவ்லி கொடுக்கல, யார் தான் கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுத்தாரு. நம்ம படிப்பு அப்பா அம்மாவோ கல்லூரியோ கொடுக்கல, அறிவையும் ஞானமும் கர்த்தர் தான் கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு கூட, சிறந்த கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? கர்த்தர் கொடுத்தார். எல்லாமே ஆண்டவர் கொடுத்த காரியம். ஆகையினாலே கர்த்தரே என்னுடைய சகல ஆசீர்வாதத்திற்கும் காரணர் என்பதை நான் உணரும் போதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். ரெண்டாவது, கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், கர்த்தரை ஆராதிப்பேன். கவனிச்சிங்களா? எல்லாவற்றிற்கும் நான் கர்த்தரை துதிக்கிறேனா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேனா? பரலோகத்தில் நம்ம பார்க்குற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, எல்லாரும் விழுந்து முகம் குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? இங்கே யாரும் அப்படி செய்கிறது இல்லையே. நம்ம விழுந்து முகம் குப்புற விழுறோமா? விழுறதில்லை. முழங்கால் படியிட இடம் முடிஞ்சால் கூட நம்ம முழங்கால் படியிடுறதுக்கு கூட தயங்குறோம்.
அப்போ ஏன் பரலோகத்தில் எல்லாரும் முகங்குப்புற விழுந்துட்டாங்க அப்படின்னா, இங்கே நமக்கு அவருடைய மகிமையை பார்க்க முடியல, அங்கே எல்லாரும் அவருடைய மகிமையை பார்த்தாங்க. அதனால நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்னு யாரும் சொல்லலை, நாம் எல்லாரும் முகங்குப்புற விழுவோம்னு யாருமே சொல்லலை. இது ஆட்டோமேட்டிக் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அவருடைய மகிமையை பார்த்த உடனே எல்லாரும் முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். அவர்களுடைய கிரீடத்தை கழட்டி அவர் பாதத்தில் வச்சாங்க. ஏன்? இது எல்லாமே அவர் கொடுத்தது. உள்ள விட்டதே கிருபையாக விட்டுருக்காரு. இதெல்லாம் அவர் கொடுத்த பிச்சை என்பதை புரிந்து கொண்டதுனால அவங்க கர்த்தரை ஆராதித்தார்கள், அவரை பணிந்து கொள்கிறார்கள், அவரையே மகிமைப்படுத்துகிறார்கள், அவரே துதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்ம அழிந்து போகிற இந்த ராஜ்யத்தை பற்றி மட்டும் அவன் யோசித்து கொண்டிருந்தான். அழியாத ஒரு ராஜ்யம் வரப்போகுது, அதில் இருக்கிற தேவாதி தேவன் நித்திய ராஜா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்பதை அவன் அறியாமல் போய்விட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகையினாலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நிறைய நேரத்தில் நம்ம அதை உணர்றதில்லை. ராஜாவும் அதை உணரலை. எப்போ உணர்ந்தான் தெரியுமா? இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட உடனே தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, ஐயையோ இந்த அறிவை அவர் தானே கொடுத்தாரு. எப்போ புரிஞ்சிச்சு அது? ஆண்டவர் இதை பல முறை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்பெல்லாம் புரியல. புல்லு மேயும் போது தான் 7 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட தாழ்நிலையில் ஒருவேளை முன்னாடியே இதை புரிஞ்சுட்டா இந்த நிலைமை வந்திருக்குமா? நம்ம எல்லாம் தலையாட்டிட்டு இருக்கோம்ல. நமக்கு கூட ஆண்டவர் இதன் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ கூட புரிஞ்சுட்டா நம்ம கூட ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நம்ம வாழ்க்கை கூட சீரடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவன் தான் கேட்காம போயிட்டான் அப்படின்னு அவனை குற்றம் சாட்டுவான். அட்லீஸ்ட் நம்மளாவது என்ன செஞ்சிடுவோம்? கேட்டுடுவோம். ஆண்டவர் நமக்கு இதை ஏன் எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? பெருமை மிக மிக டேஞ்சரான ஒரு விஷயம். என் வாழ்க்கையில் அது இருந்துச்சுன்னா அது என்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். ஊழியம் போயிடும், எல்லாம் போய் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் பல முறை என்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நானும் நேபுகாத்நேச்சர் மாதிரி இருக்கிறேன்னான்னு தெரில. இந்த நாளில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பேசுகிறார். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தாழ்மை எப்படி வரும் தெரியுமா? ஹியூமிலிட்டி கம்ஸ் வித் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெவலேஷன். ஆண்டவர் கொடுக்குற ஒரு வெளிப்பாட்டுனால தான் தாழ்மை வரும். என்ன வெளிப்பாடு? இவனுக்கு புத்தி திரும்ப வந்தது. புத்தி திரும்ப வந்தது. திரும்ப வந்தோன்னு இப்போ என்ன செய்கிறான்? கர்த்தரை துதிக்கிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், கர்த்தரை உயர்த்துகிறான். உலக எல்லாவற்றுக்கும் மேலான ராஜா இவன். என்ன யோசனை? இது வரைக்கும் எல்லா ராஜ்யங்களையும் நான் பிடிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் மேற்கொண்டு விட்டேன் அப்படின்னு நினைச்சான். ஆனால் இங்கே ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா? ஆண்டவர் இவனையும் மேற்கொண்டு விட்டார். இவனை புல்லு மேய வச்சு ஆண்டவர் ராஜாதி ராஜாவை புல்லு மேய வச்ச பிறகு தான் தெரிஞ்சிச்சு, நான் எல்லாத்தையும் மேற்கொண்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். கர்த்தர் அவனையும் மேற்கொண்டுட்டாரு அப்படின்றது இப்போ தான் அவனுக்கு புரியுது. ஆகையினால கர்த்தரை அவன் நோக்கி பார்க்கிறான். 34வது வசனம், 35வது வசனம் மிக அற்புதமான ஒரு வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்து புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது.
ஆகையால் நேபுகாத்நேச்சார் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், புல்லு மேய்றதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு ஆஸ்தி இருந்துச்சா? இருந்துச்சு. ராஜ்யபாரம் இருந்துச்சா? இருந்துச்சு. ஞானம் இருந்துச்சா? திறமை இருந்துச்சா? இருந்துச்சு. சமாதானம் இருந்துச்சா? இருந்துச்சு. 4வது அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். நேபுகாத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாக இருந்து என் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லாம் இருந்துச்சு. என்ன மட்டும் இல்லை தெரியுமா? ரட்சிப்பு மட்டும் இல்லை. அப்போ ரட்சிப்பு மட்டும் இல்லை, மிச்சம் எல்லாமே இருந்துச்சு. ராஜ்யம் இருந்தது, வல்லமை இருந்தது, மகிமை இருந்தது, மேன்மை இருந்தது, உயர்வு இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஒன்னே ஒன்று இல்லை, தாழ்மையும் ரட்சிப்பும் இல்லை. இப்போ ஆண்டவர் அந்த ஒன்றையும் கொடுக்க விரும்பினார். ஆகையினாலே தேவனுடைய பாதத்தில் இவன் இங்கே தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தின உடனே என்ன நடந்துச்சு? புத்தி திரும்ப வந்தோன்னே தாழ்த்தினானா? தாழ்த்தின உடனே புத்தி வந்துச்சா? ரெண்டு தடவை இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், 34லையும் 36லையும். ஒரு முக்கியமான விஷயம் இங்கேயும், அற்புதமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? மனுஷனாக இருந்தவனுக்கு புரியாத ஒரு விஷயம் மிருகமாக இருந்தவனுக்கு புரியுமா? நான் கேட்குற கேள்வி விளங்குதா உங்களுக்கு? மனிதனாய் வாழ்ந்தவனுக்கு புரியாத சத்தியம் மிருகமாய் புல்லு மேய்ந்து கொண்டிருந்தவனுக்கு வருமா? வந்துச்சு. ஏன் தெரியுமா? அப்படி வராமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன நினச்சிருப்பான்? புத்தி எனக்கு தான் வந்துச்சுன்னு இருப்பான். எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு இருப்பான். அதனால் இல்லைப்பா, மனுஷனாக இருக்கும்போதே உனக்கு புரியல, மிருகமாக இருக்கும்போது நான் உனக்கு அதை புரிய வைக்கிறேன்னு. அந்த புல்லை மேய்ஞ்சு கொண்டு இருந்த போது ஆண்டவர் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை, இது ஒன்றே ஒன்று இருந்தால் போதுங்க நம்ம வாழ்க்கையில், வேறு எதுவுமே தேவையில்லை. ராஜ்யபாரம் வேண்டாம், மகிமை வேண்டாம், மேன்மை வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஆண்டவரே, கண்களை மட்டும், என் புத்தியை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, சரியான புரிந்து கொள்ளுதலை தாங்க. ஆண்டவரே, மேன்மையான இந்த காரியங்களை அறிந்து கொள்ள என்னுடைய ஆவிக்குரிய கண்களை தரங்க அப்படின்றது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். அது வந்த உடனே எல்லாம் இப்போ திரும்பி வந்துடுச்சு. இப்போ என்ன செய்யறாங்க? கர்த்தரை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறான். முன்னாடி என்ன செஞ்சான்? என் மகிமை, என் மேன்மை, என் ராஜ்யம், என் வல்லமை, என் பராக்கிரமம்னு சொன்னான். இப்போ என்ன சொல்றான்? கர்த்தரை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறான். கர்த்தத்துவம், நித்திய கர்த்தத்துவம், அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். இப்போ புரியுதா எதுக்கு கர்த்தரை துதிக்கணும்? நம்ம துதியை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறாரு? மேலே போவாரா? நம்ம துதிக்க அவர் மேலே தான் இருக்கிறாரு. நம்ம துதிக்கிறதுனால அவர் மேலே போகிறதும் இல்லை, துதிக்காமல் விட்டு அவர் கீழே வந்துடுறதும் இல்லை. நம்ம துதிக்கிறது நமக்கு சரியான ஒரு மனநிலை நமக்கு தேவையானால், நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நிறைய இடத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? இது ஏன் பண்ணீங்க ஆண்டவரே? ஆண்டவரே, எங்கள் வீட்டில் என் பையனை ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு ஏன் என் ஹெல்த்து போச்சு, ஏன் அது போச்சு இது போச்சுன்னு கேட்குறீங்களா? கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சரியாக ஆண்டவரை பற்றி புரிதல் இல்லை என்று அர்த்தம். அதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? நம்ம வார்டு கவுன்சிலர்கிட்ட கிட்ட தான் கேட்கணும். ஏன் இந்த குப்பை எடுக்கலை, ஏன் இந்த ரோட்டை கூட்டலாம் யார்கிட்ட கேட்கணும்? நீங்கள் ஓட்டு போட்டு வச்ச கவுன்சிலர் உங்கள் வேலைக்காரர், அவர்கிட்ட கேட்கலாம். யார்கிட்ட கேட்கக்கூடாது? ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. அவர் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? அவர் சித்தப்படி செய்வார். நம்ம பண்ண அக்கிரமத்துக்கு நமக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இதில் இது ஏன் கொடுக்கல, அது ஏன் கொடுக்கலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது அவருக்கு புரிஞ்சிச்சு, தெளிவாக புரிந்தவர். என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். ஒரு கடவுளுடைய மனுஷன் இதை பற்றி எழுதும்போது என்ன எழுதியிருந்தாரு? பரமண்டல ஜெபம் இவர் சொன்னாருங்கிறார். பரமண்டல ஜெபத்தினுடைய சாராம்சத்தையே இங்கே இருக்குதுங்கிறார்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இவர் என்ன செய்கிறாரு? 34ஆம் வசனத்தில் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். யாரை பார்க்கறதுக்கு? பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை பார்க்கறதுக்கு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இவர் என்ன பண்ணுறாரு? உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்ன சொல்றாரு? அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய சித்தம் எங்க நடக்குது? வானத்திலையும் பூமியிலையும். ஆகையினால இப்படி நேபுகாத்நேச்சருக்கு இப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வந்தது கடவுளுடைய பெரிய கிருபை. இந்த பகுதியில் நமக்கு இருக்கிற பெரிய நற்செய்தி என்ன தெரியுமா? இவ்வளோ தூரம் புரியாமல் இருந்தாலும் ஆண்டவர் அடித்து உதச்சி புல்லு மேய விட்டாவது ஆண்டவர் அவனுக்கு அதை புரிய வச்சுட்டார். பார்த்தீங்களா? பெரிய கடவுளுடைய கிருபை. நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நானும் கேட்காட்டா கூட அட்லீஸ்ட் இப்போ அடித்து உதச்சி புல்லு மேய வச்சாவது புரிய வச்சுடுங்க. அப்படி செய்யலைன்னா என்ன ஆயிருப்பார்? நரகத்துக்குள்ளே போயிருப்பார். ராஜ்யம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? காசு இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் சேர்த்து கட்டிட்டு எங்கே தான் போகணும்? நரகத்துக்கு தான் போயிருக்கணும். ஆகையினால ஆண்டவர் இவர் மேல் மனதிறங்கி இவரை தாழ்த்தி இவருக்கு மிக முக்கியமான உண்மையை அறிந்து கொள்ள, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு ஆண்டவர் கிருபையாகி இறங்கி உதவி செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் இந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் பெற்றுக்கொண்டிருப்போமானால் போதுமானது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெருமையை இனம் கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நம்ம பிரச்சனையை நம்ம அறிந்து கொள்ளவும் தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பாரானால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியலாம். கர்த்தர்களை நேசிக்கிறார். ஆண்டவர் என்னை நேசித்தபடினால் இது எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். அது மட்டும் இல்லை, உங்களையும் நேசித்தபடினால் இந்த நாளில் அது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள என்னை ஏவினார். என்னுடைய வாழ்வினுடைய அழிவுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், பெருமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி விடுவோமானால் கர்த்தர் மனதிறங்கி நம்முடைய நிலையை தலைகீழாய் மாற்ற முடியும். ஆண்டவரால் சீர்படுத்த முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் என்ன யோசிச்சிருப்பாங்க? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, என்ன ஆட்டம் ஆடினா நீ புள்ளை மேய வச்சுட்டார் ஆண்டவர்னு எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பேசலைங்க. ஆண்டவர் அவனுக்காக மிகுந்த கரிசனை உள்ளவராக இருந்தார். ஆண்டவர் மேலே இரக்கம் உள்ளவராக இருந்தார். எல்லாரும் எட்டி உதச்சி காரி துப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவனுடைய தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஆண்டவர் அவன் மேலே இன்னும் இறக்க வச்சிருந்தாருங்க. ஆண்டவர் இன்னும் அவன் மேலே மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார். ஆண்டவர் யாரையும் புறக்கணிக்கிறவரோ கைவிடுகிற தேவனும் அல்ல. அவருடைய இறக்கத்திற்கு முடிவே இல்லை. பல முறை நான் எச்சரித்தேன், நீ கேட்கலன்னு ஆண்டவர் விட்டுடலை. இப்போதும் ஆண்டவர் இறங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவ இரக்கமும் கிருபையும் நம்ம வாழ வைக்கக்கூடியது. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, இந்த நேபுகாத்நேச்சாருக்கு கொடுத்தது கிருபை எனக்கு தாங்க, அந்த இரக்கத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒருவேளை நானும் பெருமையினாலே உடைய மகத்துவத்தை புரியாதவனாக துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்திருப்பேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு மனதிறங்கி உதவி செய்யுங்க தகப்பனே, என்னுடைய பெருமையை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் என்னுடைய குற்றங்களை எனக்கு காண்பித்து என்னை சீர்படுத்துங்க. எவரையும் தாழ்மைப்படுத்தும் மாலை ஆகும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, என்னையும் தாழ்மைப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி உண்மையான இருதயத்தோடு நாம் அவரை நோக்கி கேட்போமானால் கர்த்தர் இரக்கமுள்ள தேவன்,
இறங்கி நமக்கு உதவி நம்முடைய சூழ்நிலையை தலைகீழாய் மாற்ற அவர் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, எங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு மனதிறங்குன்னு ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி உதவி செய்யுங்க. எங்களுடைய நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. பல முறையில் எங்களோடு பேசி இருக்கிறேன். ஒருவேளை அதனுடைய எஃபெக்ட் கொஞ்ச காலம் இருக்குது, அதுக்கு பிறகு அது போய்விடுகிறது ஆண்டவரே. காரியங்கள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் நிற்கும்படியாக கர்த்தாவே கிருபையாக எங்களுக்கு இறங்கி உதவி செய்யுங்க. கிருபையாக இறங்கி ஆண்டவரே எங்களை தாழ்மையாக வைத்துக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. தன்னைத்தான் தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஆண்டவரே, அந்த காரியம் இருக்கட்டும் தாங்க. நாங்கள் உண்மை உயர்த்த உதவி செய்யுங்க. எங்களை முன்னிறுத்தால் எங்களை மேன்மைப்படுத்த எங்களை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த நிலையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. எல்லாரும் உண்மை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை எங்களுக்குள்ளாக பெருகட்டும். எல்லாரும் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும். உமக்கு நேராக ஜனங்கள் திரும்பப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய ஆவலாக இருக்கட்டும் தகப்பனே. கர்த்தாவே கிருபையாய் இறங்கி உதவி செய்ய, வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உகந்தவர்களாய் வாழ உதவி செய்ய. நம்முடைய சத்தத்தை கேட்கும் போதே ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப ஏற்றுக்கொள்ள கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டுக்கு இடம் கொடுக்க கர்த்தாவே எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய தகப்பனே. உதவி செய்ய ஆண்டவரே. ஆஸ்தியும் ஆடம்பரமும் ஐஸ்வர்யமும் ராஜ்யமும் எல்லாம் பதவி மேன்மைகள் எல்லாம் இருந்தும் கர்த்தாவே ரட்சிப்பு இல்லையானால் என்ன பிரயோஜனம்? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்டிருக்கிறீரே கர்த்தாவே. அப்படி எல்லாம் மேன்மைகளை விட ஆண்டவரே உங்களுடைய மீட்பு எங்களுக்கு தேவை, உங்களுடைய ரட்சிப்பு எங்களுக்கு தேவை. அதற்கு நாங்கள் எங்களை தாழ்த்த, உங்களுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்க, நோக்கி பார்க்க, வேத புத்தகத்தை வாசிக்க, தியானிக்க ஆண்டவரே நாங்கள் முன்னுரிமை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்கிற ராஜா. ஒருவேளை தானியேலை அவனுக்கு 9வது வைத்திருந்திருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவனிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் யோசித்தேன் ஆண்டவரே. ஆனால் எல்லா ஆலோசனைக்கு மேலான வேத புத்தகத்தை எங்களுடைய கைகளிலே நாங்கள் வைத்துக்கொண்டு ஆண்டவரே அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையாக எங்களுக்கு இறங்கி உதவி செய்க ராஜா. என்னோடு இடைவெளிக தொடர்ந்து பேசுங்க, மாற்றத்தை தாங்க, மறுரூபமாக உதவி செய்க ராஜா. மறுரூபமான கிறிஸ்துவனுடைய மகிமையை நாங்கள் கண்டது மெய்யானால் அது எங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்து இருக்க வேண்டுமே ஆண்டவரே. கிருபையாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.